பெண்களுக்கு எடுக்கிற டெஸ்ட்டுகள் வந்து ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம். கர்ப்பப்பை கருக்குழாய்கள் நல்லா இருக்கான்னு எடுக்கிற டெஸ்ட்டுகள் ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம். இதில் ஏதாவது ஒரு பக்கம் அடைப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் லேப்ரோஸ்கோப்பி பண்ணுவாங்க. லேப்ரோஸ்கோப்பி பண்ணி மயக்க மருந்து கொடுத்து ஒரு கேமரா வயிற்றுக்குள்ளே துளையிட்டு ஒரு கேமராவை போட்டு இந்த பக்கம் கர்ப்பப்பை வெளியே இருந்து கர்ப்பப்பை வழியாக ஒரு ப்ளூ கலர் டை இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸ்டெரைலான ப்ளூ டை இன்ஜெக்ட் பண்ணும்போது இது வந்து கர்ப்பப்பை உள்ளே போய் கருக்குழாய் வழியாக வெளியே விழுறதை நம்ம பார்க்கலாம். அந்த ப்ளூ டை இது வந்து அடைப்பு ஏதாவது இருந்தால் தெரியும். அடைப்பு இருந்தால் கூட கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அடைப்பு கூட சில நேரம் நீங்கிடும். எல்லா நேரமும் அப்படி ஆகிறதில்ல, சில நேரங்கள் அப்படி ஆகலாம். அதுக்கப்புறம் சில பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க உடனே கூட. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணலாம். ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் வேறு என்னென்ன பண்ணுவாங்க? கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் எடுக்கலாம். சாக்லேட் சிஸ்ட் இருந்தால் அதை அப்படி எடுத்துடலாம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையுடைய உட்சுவர் வந்து தேவையற்ற இடங்களில் இருக்கும். கர்ப்பப்பை அதுக்கு வெளியெல்லாம் அதெல்லாம் சுரண்டி எடுக்க முடியும் இந்த லேப்ரோஸ்கோப்பியில், அந்த சர்ஜரி அறுவை சிகிச்சையில். சரி, வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து என்ன இப்போ அதிகமாக ஆயிருக்குன்னா, ஆண்கள் மட்டும் வர்றாங்க, என்னை மட்டும் பாருங்கள் டாக்டர்னு. பெண்கள் மட்டும் சில நேரம் பெண் டாக்டர்கிட்ட வருவாங்க. ஒரு பார்ட்னரை மட்டும் பார்க்க முடியாது. இது வந்து தம்பதிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஒரு யூனிட் தான். பொதுவாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு வரணும். ஒருத்தர் மட்டும் வந்து மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கருத்தரிக்க இயலாது. அதே மாதிரி இப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு முன்னால் கருத்தரித்து குழந்தை பெற்றவங்க இதை சொல்கிறாங்க, இந்த இதை சாப்பிடுங்கன்றாங்க. ரொம்ப சில நேரம் அகோரமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு குழந்தையினுடைய தொப்புள் கொடியை சுட்டு சாப்பிடுங்க, குழந்தை பெற்றுருவோம் அப்படின்லாம் கூட நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் தழுவி பல நாடுகளில் நம்பிக்கை இருக்குது. இது மாதிரியான தவறான மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது இதுக்குள்ளே. பாதாம் பிஸ்தா சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு தவறான விஷயம். அதை தவிர இன்றைக்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வேறு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். இந்த சத்தத்தில் உண்மை காணாமல் போயிடும். பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா, நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த சத்தத்தில் யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதை தின்னா பித்தம் தெளியும்னு போகக்கூடாது. ரொம்ப ஆபத்தானது. அதே மாதிரி கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். தம்பதிகளுக்கு கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து வந்து பொதுவாக தம்பதிகள் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தை பேர் பெற முடியும். 2 பேருக்கும் சேர்த்து என்னென்ன அறிவுரைகள் சொல்லலாம்? வெயிட் கரெக்டாக இருக்கணும். BMI 24.9க்குள்ளே இருக்கணும் வெயிட்டு. அதனுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அளவு 24.9க்குள்ளே இருக்கணும். வெயிட் அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 பேருமே கரெக்டான வெயிட்டுக்கு வாங்க. சிகரெட் குடிக்கிறதா இருந்தால் நிறுத்திடுங்க. ஆல்கஹால் இருந்தால் நிறுத்திடுங்க அல்லது குறைங்க. அதே மாதிரி போதை பழக்கங்கள், மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டா அதெல்லாம் நிறுத்துங்க. ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் டாக்டர்கள் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விட்டமின் மாத்திரைலாம் சாப்பிடாதீங்க, குழந்தை பெருசாயிரும், சிசேரியன் பண்ணுறதுக்காக இதை சதி பண்ணுறாங்க, இப்படி ஒரு குரூப் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃபோலிக் ஆசிட் வந்து குழந்தை வந்து மூளை வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்காக சாப்பிடக்கூடிய மாத்திரை, கண்டிப்பாக சாப்பிடணும். ஃபோலிக் ஆசிட் ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதுனால, அந்த தாய்க்கு கொடுக்கறதுனால குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியை நன்றாக பார்க்க முடியும். மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்கிற குழந்தைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு உலக அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தெரியாமல் விட்டமின் நிறைய கொடுப்பாங்க, சாப்பிட்றாதீங்க, குழந்தை குண்டாயிரும், சிசேரியன் பண்ணுறதுக்கு இது சதி அப்படின்னு ஓடிட்டுருக்கோம் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில். இதெல்லாம் உண்மை அல்ல.
அதே மாதிரி ருபல்லா முன்னாலே தடுப்பூசி போட்டுக்கணும் சின்ன வயசுலேயே. ருபல்லா வந்து ரொம்ப ஆபத்தான நோய். ருபல்லா தடுப்பூசியும் கருத்தரிக்கிற நேரத்தில் போடக்கூடாது.